கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியை ஒட்டியுள்ள சென்னசத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது விஸ்வநாதபுரம். சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பம் வசித்து வரும் இந்த கிராமத்தில் 90% பேர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள். இந்த கிராமத்தில் குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி உட்பட எந்தவித வசதிகளும் அமைத்து தரப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாகும். குறிப்பாக விஸ்வநாதபுரத்தை சேர்ந்தவர்கள் ஓசூருக்கு செல்ல வேண்டுமென்றால் குடியிருப்புகளை ஒட்டியுள்ள சிறிய ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இந்த ஆற்றில் கழிவுநீர் கலந்திருப்பதால் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. மழைக்காலங்களில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து சென்றுதான் பாகலூர் சாலை அடைந்து பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும். தரைப்பாலமும் அமைத்து தராத காரணத்தினால் அப்பகுதி மக்கள் கழிவுநீர் கலந்த ஆற்றில் இறங்கியே பாதையை கடக்கின்றனர். பள்ளி கல்லூரிகள் திறப்பு நாள் நெருங்கும் நிலையில் தங்கள் பிள்ளைகள் கழிவு நீரில் இறங்கினால் நோய் தொற்று ஏற்படும் என பெற்றோர் புகார் தெரிவிக்கின்றனர். இங்கே குழந்தைங்களுக்கு பால்வாடி ஸ்கூல் போகணுன்னாலும் அங்கே தான் போகணும். அது போகிறதுக்கு கூட பசங்களுக்கு இவங்க அனுப்பாமல் இருக்காங்க. இந்த மழை காலத்தில் இது இப்போ சம்மர் காலன்றதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இதே மழை காலம்னா அவங்க போகவே முடியாது. இது சாக்கடை தண்ணி கலந்து வர்றதுனால வியாதிங்க வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எந்த ஒரு உயிர் சேதம் ஆவதுக்கு முன்னாடி அரசாங்கம் தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு இங்கே கொஞ்சம் மேம்பாலத்தை கட்டி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறோம். ஓசூர் மாநகராட்சிக்கும் சென்னசத்திரம் ஊராட்சிக்கும் இடையே அமைந்துள்ள விஸ்வநாதபுரத்தை சேர்ந்தவர்கள் ஆவலப்பள்ளியில் உள்ள அட்டை கம்பெனிகளுக்கு கூலிக்கு வேலைக்கு சென்று வருகின்றனர். அவ்வாறு வேலைக்கு செல்வோரும் இந்த ஆற்றை கடந்தே போக வேண்டியுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் விஷ ஜந்துகள் உள்ளனவா என்ற அச்சத்துடனேயே பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் கழிவு நீரில் இறங்காது இருக்கும் வகையில் தரைப்பாலம் அமைத்து கொடுத்தால் தங்கள் கிராமத்தினருக்கு மிகவும் வசதியாக அமையும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விஸ்வநாதபுரம் கிராம மக்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்த்து அடிப்படை வசதிகளை செய்து தருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.